எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். அதுக்கு ஸ்பெஷலாக எனக்கு மூவரை டிஷ்யூ பண்ண போகிறேன். நைட்டெல்லாம் மண்டையை குழப்பி எது பண்ணால் அந்த கலர் வரும்னு யோசிச்சு சம்மந்தம் இல்லாத மூணுத்தையும் ஒன்று சேர்த்து பண்ணிட்டேன். நமக்கு கலர் வந்தால் போதுமல்லவா அப்படின்னு கையில் கொடுத்துட்டேன். இன்றைக்கி வீட்லேயே அறுவடை செய்ய போகிறேன். நான் வச்ச புதினா அழகாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி அதை பறித்து தான் சமையல். அப்புறம் எனக்கு யூஸ்வலாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே ரெண்டும் குழப்பம். ஆனால் என்ன நாளாக இருந்தாலும் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இதுன்னு கேட்டிவில் பாடினா போதும் அப்படியே ரச்சகனப்படுத்துகிற நாகார்ஜுனா அவங்களுக்கு நரம்பு தர்ற மாதிரி எனக்கும் வெறியாயிரும். ஸ்கூல் செலிப்ரேஷன்லனா நான் தான் பெரிய டான்சர். 10 நாள் முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னடானா கூலி படம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நிலமே ஆகிட்டு. மேலேருந்து காந்த் தாத்தா பார்த்தாங்கன்னா ஹியூமன்ஸ் ஆடா நீங்கள்லாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்புறம் பார்க்கதான் இது 3 டிஷ், ஆனால் எல்லாம் 5 நிமிஷம் வேலை தான். ஸ்கூலுக்கு அனுப்புகிற தாய்மார்களே இந்த புதினா சோறும் கேரட்டும் பண்ணி கொடுத்தா 10 நிமிஷத்துலேயே வேலை கத்தம். இல்லைனா இன்னொரு சிம்பிள் ஐடியா இருக்குது. இந்த கேரட்லேயே சோறு போட்டால் அதான் கேரட் ரைஸ், இன்னும் 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். அப்புறம் இந்த டிமார்ட்டில் வாங்கின தேவையில்லாத பொருட்கள் என்னென்னா, இந்த தலைவாணி உரம் வாங்கினேன், அப்புறம் பெயிண்ட்டு, கிளிப்பு, அப்புறம் இந்த கிரில்லு பண்ணுறதுக்குன்னா ஒன்று வாங்கினேன். அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு.